எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பொண்ணுடைய உள்ள தௌஹித்திரனாலே கிடைக்கிற லோகம் தனியா, அதுக்கு தனி சிறப்பு. அதனால ஸ்ராத்தே சப்தபவித்ராணி ரிஷிகள் ஸ்ராத்த பிரகடனம் சொல்லும் போது ஸ்ராத்தத்தை கரையை தரது 7 நாள். என்ன உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வமனம் ஸ்வேதபத்படம் ஸ்ராத்தே சப்தபவித்ராணி விவரிச்சு அர்த்தம் சொல்லணும். அதை நான் டேபிள்காரனவா சங்கலிங்க உயிர்வாழ் எடுக்க சொல்லியிருக்காள். அப்போ எடுக்கிற போது வந்தா நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம். அவனே ஏன் கங்காஜலம் உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வமனம் பசுவும் பால் கண்ணுச்சி ஊற்றி கறந்த பால். என்ன அது உச்சிஷ்டம், அது எச்சல். கண்ணூற்றி ஊட்டி அதுல இருந்து வரணும் பால். என்னவா வாழ்க்கை தெரிஞ்சினாலும் மெட்ராஸ் கண்ணூட்டி எல்லாம் பார்த்தேன்னா கண்ணூட்டி மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சுருக்காங்க. அதை கொண்டு போய் அந்த மாட்டு மடியில முட்டை விட்டு பாவம் அது கண்ணூட்டி ஆகணும்னு நினைச்சிருந்தது. எத்தனை அவிவேகம் பாருங்க. ரொம்ப ஜென்மா மட்டம் இத்தலையில போய் நான் கீட்ட சொன்னேன். 30 ஒரு குரங்கு கனங்கரின்னு கையில நிச்சயம் வச்சுட்டு இருந்தது. என்னன்னு காட்டேன். ஒரு மாதிரி 3 வருஷமா வச்சுட்டு இருக்குங்க. என்னன்னு ஒரு குட்டி அது செத்து கொடுத்தா, செத்து போனதுக்கு உயிர் விட்டுன்னு வச்சுட்டே இருக்கா. என்ன அஜ்ஞானம் பாருங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன். 3 வருஷமா அதை விடவே இல்லையா. உங்க ரோடும் பிடிச்சிருக்கு, குரங்கு பிடின்னு பிரசுத்தம் பாருங்க. செத்து போன குட்டியை அப்படியே பிடிச்சிருக்கு. 4 5 கிடக்கு இருக்கு உயிர்னு நினைச்சிருக்கு. அவெல்லாம் விவேகம் உள்ளவாளுக்கு எத்தனை பாக்கியம் இருக்கு. பகவான் உபாசிக்கலாம், ஆத்மம் நாமா சொல்லலாம், பகவத்குணம் காக்கலாம், சேனத்தை தேடிக்கலாம். இப்படி ஜென்மாவை கொடுத்துருக்காம நம்ம குரங்கா பண்ணாலும் வச்சானே பகவான். அவனுக்கு நாம் எத்தனை பண்ணணும், எத்தனையும் செய்யணும். பகவானுக்கு நீங்க மறந்துட்டு இருக்கோம். ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கே மனுஷ ஜென்மா. இதை பார்த்து சந்தோஷப்படுவான்டா. பகவான் கொடுத்த ஜென்மா ஒண்ணா அடிச்சுக்கலாமா? அதான் ஜெயிக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி பகவத்குணம் கேட்டு நாமசங்கீர்த்தன மணி, ஒரு ஜபம், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நமஸ்காரம், ஏதோ நல்ல காரியம் தன் வாழ்நாள்ல என்ன முடியுமோ அவளால பண்ணாம இருப்பா. இந்த விவேகம் அல்ல. இந்த விவேகம் அல்லன்னா அந்த குரங்குக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் ஒரு வித்தியாசம் இல்லை. மனம் ஸ்வேதபர்படம் வெண்பட்டுப்பட்டாரு. சாதத்துல ரொம்ப பிடிக்குமா ஊகித்தான். என்னுடைய பிள்ளை சாதத்தை வச்சா சந்தோஷம் கொடுக்கலான்னு பார்த்தா எங்க மருவாள் நாங்க வைக்கிறது. டைம்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம சொல்றது வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரமா இருக்கு. இதான் வேணும் கட்டாயம் நிர்பந்தம் பண்ணி வைக்கிறது. ஏன்னா எங்க பிதாவை பெரியவாள்லாம் சந்தோஷம் கொடுவாள் சங்கீத்திரம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிறையா கொடுப்போம் சாதத்துல. சொல்ல வேண்டியது சொல்லிக்கணும், தன்னை பத்தி சொல்லிக்கலாம்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. எல்லாரும் இப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன். சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் தன்னை பத்தி சொல்லிக்கிறேன்னா அவன் அஷடு சாதத்தில் நிறையா கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டா என்ன அர்த்தம்? எதுக்காக நான் கொடுக்குறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்லை. அதுக்காக இப்ப சாதத்தில் நான் நிறையா கொடுக்க போறதுக்காக இப்ப ஏதாவது எனக்கு பண்ணி கொடுப்பா, அது அர்த்தம் இல்லை. எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுக்காக சாதத்துல வாரி வாரி கணக்கு பார்க்காம கொடுக்க வேண்டிய புண்ணிய தினம் சாத தினம் கொடுத்தாரு பீஷ்மர். போன வருஷம் என்ன கொடுத்தோம்னு கணக்கு போடுறாரு. போன வருஷம் என்ன விலை விற்று காப்பி விட்டேன், அதான் இந்த வருஷம் கொடுப்பேன். கடைக்காரன் கொடுப்பேனா கொட்டையை எந்த வேலை வைக்கிறதோ அந்த வேலை மார்க்கெட்ல அதுதானே கொடுத்தாரு. இது பார்க்காம வாரி வாரி கொடுக்கணும். என்னை பற்றி சொல்லிக்க வேண்டிய சமயத்தை சொல்லணும். சொல்லாம இருந்தா வருஷம் ஐஏஎஸ் பரீட்சை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கா காக்கா ஜட்ஜி எல்லாம் இருக்கா. வருங்க 3-4 பேர் இருக்கா. சரி எல்லாரும் கூப்பிட்டு காட்டா என்ன நீ என்னென்ன படிச்சிருக்கேன் என்னன்னு காட்டா. நான் என்னை பற்றி சொல்லிக்கிறது இல்லையா சார், நான் கட் அவுட் இருக்கிறேன் போகிறேன் பரவுட்டு போகிறேன். கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். என்ன படிச்சிருக்கேன் என்ன அதுன்னு கேட்கலாம். நான் என்னை பற்றி சொல்லிக்கிற வழக்கம் இல்லையா. அந்த வழியை பார்த்து ஊருக்கு போகிறேன். உனக்கு பொண்ணை கொடுக்கணும். அப்புறம் பொண்ணை பார்க்க வந்தவனுக்கு அவன் தன்னை பற்றி தெரிஞ்சது தெரியாது. எல்லாத்தையும் சில பையன் கூட சொல்லிவிட்டு வந்தேன். எஃப்ஏ படிச்சிருப்போம், அது எஃப்ஏயா எம்ஏயான்னு புரியாம பண்ணேன். எஃப்ஏ படிச்சிருக்கேங்கிறது எம்ஏ படிச்சிருக்கேங்கன்னு சொல்றா போல இருக்கேன். இவன் நம்பி கொடுவான். இன்னும் சர்டிஃபிகேட்டை கொண்டானோ யாரா கேட்டு பார்க்கறது உண்டோ? அப்படி அவ்வளவு போய் சொல்றவன் இல்லை இப்போ. அதனால நாம் அவநம்பிக்கையை அடையிறதில்லை. இது மாதிரி எப்பயாவது கூட சொல்லி விடுவான். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுண்டோ? சொல்லிக்க வேண்டிய சொல்லித்தான் நானும். ஊகித்திரம் சபகாலம் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சபகாலம் ஆகணும். சத்தாளாரா வயசானவாள் பண்ணினா அதை பார்த்துன்னு பையனும் பண்ணப்படாது. அதை வர பண்ணிக்கணும். ஏன்னா தர்மமே யாரா இருக்குன்னா பால விருத்தா ஆத்துரான் வினான்கா குழந்தைகள் விருத்தாள் வியாதிஷ்டாள் இவாளுக்கு தனி தர்மம் மிலிட்ரி ரூல். அது அந்த ரூலை போய் நாம் எடுத்துக்கூடாது. சிவில் ரூல் வர இது வர அதை புரிஞ்சுக்கணும். சபகாலம் சிலம் ஸ்தாத்தத்தில் நிறைய நல்ல உபயோகம் கொடுக்கணும். இந்த 7 ஸ்தாத்தத்துல பரவ பவித்திரம் இருக்காது.
இதெல்லாம் மனசுக்கு நல்லா நாம் புரிஞ்சு அதனால கௌரி